Hello friends, இன்னைக்கு நம்ம stretches பார்த்துக்கலாம். யோகா bamboo stick வச்சு எப்படி சில stretches பண்ணுறதுன்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாமே ஒரு 5 counts செஞ்சு பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி 25 counts each step exercise வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் அட்டென்ஷன் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளான டிஸ்டன்ஸ்ல இருந்து போங்க. கையில வந்து இந்த ஸ்டிக்கை வந்து இப்படி பிடிச்சிக்கிறீங்க. கை வந்து ஷோல்டர் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து கை கிட்ட வச்சு இப்படி பிடிச்சிக்கிறீங்க. First exercise, thighs to head. ஓகேங்களா? ஸோ thighs வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்க இருந்து தலைக்கு மேலே கையை தூக்குறோம். 1 2 3 4 5. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் thighs to neck. ஸோ இங்க இருந்து அதே பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணி மேலே போய் பின்னாடி கையை இறக்கி நெக் கொண்டு வரணும். 2 3 4 5. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ கை வந்து வைடா பிடிச்சுக்கோங்க. கையை நல்லா விரிச்சு கால்லையும் கொஞ்சம் விரிச்சு நின்னுக்கோங்க. ஸோ இந்த கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பொசிஷன் வரைக்கும் இப்படி பிடிச்சிட்டு கையை என்ன பண்ணுறீங்க, இங்க இருந்து பின்னாடி as much as possible to the back போகணும். எவ்வளவு முடியுதோ ரோல் பேக் பண்ணி போகணும். ஷோல்டர்ஸ் முட்டி மடக்காம எல்போ மடக்காம கையை பின்னாடி கொண்டு போய் ஸ்டிக் பின்னாடி கொண்டு வந்துட்டு திரும்ப போறீங்க. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5. Good. Next alternate rotation பண்ண போறோம். சோ இந்த ஸ்டிக்கை இப்படி பிடிச்சிக்கிறீங்க. இங்க இருந்து ரைட் ஹேண்ட் மேல இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி பேக்ல இருக்கு. சோ ரைட் ஹேண்ட் டு தி ஃப்ரண்ட், தலையை சுத்தி முன்னாடி வரணும். லெஃப்ட் ஹேண்ட் தலையை சுத்தி பின்னாடி போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட். 1 2 3 4 5. Then other side, இப்போ left hand மேல வச்சுங்க. left hand to the back, right hand, left hand to the front, right hand to the back பண்ணணும். 3 4 5. ஓகே? சோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து சைடு ஸ்ட்ரெச் பண்ண போறோம். கையில பிடிச்சிக்கிறீங்க. கையை மேல உயர்த்திட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல பின்னாடி வரணும். பேக் சைடுல நல்லா ஸ்ட்ரெச் பண்றீங்க. ஒரு கை மாத்தி இப்படி வரணும், இன்னொரு கை பின்னாடி போகணும். ரைட் அண்ட் லெஃப்ட் போயிட்டு வந்தா ஒரு கவுண்ட். 1 2 3 4 5. வெரி. இப்போ அடுத்த ஸ்ட்ரெச் வந்து ட்விஸ்டிங் ஸ்ட்ரெச். சோ என்ன செய்றீங்க, இப்படி இருந்து கையை வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமான கொஞ்சம் கிட்ட பிடிச்சுக்கோங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க. Then come back. Then other hand come back. So இது நம்மளுடைய ஷோல்டர்ஸ் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். என்ன செய்றீங்க, கை இந்த ஸ்டிக்கை ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கீழ அப்படி வச்சுக்கிறீங்க. உள்ள இருந்து அப்படி வெளியில பிடிக்கும். தென் ரைட் ஹேண்ட் மேல வச்சுக்கிறீங்க. இங்க இருந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். நார்மல் பொசிஷன்ல நின்னுட்டு அட்டென்ஷன் பொசிஷன்ல நின்னுட்டு 1 மேல தூக்குறீங்க, கீழ இறக்குறீங்க. 2 3 4 5. நெக்ஸ்ட் நம்ம ஹிப் மொபிலிட்டிக்கும் சேர்த்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் ஸ்ட்ரெச். கால்ல இப்படி நல்லா கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிறீங்க. கையில ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி ஆப்போசிட் டோ டச் பண்ண போறோம். ஒரு கை அந்த டோ கிட்ட கீழ போகும் பொழுது இன்னொரு கை மேல போகணும். அந்த தலையை திருப்பி அந்த மேல போற இடத்தை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பெண்ட் ஃபார்வர்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த ஸ்ட்ரெச் ஷோல்டர்ல வச்சுக்கிறீங்க. கையில இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு சைடு ஸ்ட்ரெச் செய்ய போறோம். ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்டரலா பெண்ட் பண்றோம். 2 3
4 5 6 7 8 9 10. next stretch twisting. கால்ல கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம் கம்ஃபர்ட்டபிளான டிஸ்டன்ஸ்ல வச்சிட்டு hip right and left turn பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. next one என்ன செய்வீங்க, நார்மல் ஸ்டாண்டிங் அட்டென்ஷன் பொசிஷன் வந்துட்டு கையில வந்து ஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சிட்டு ரெண்டு கையும் சென்டர்ல வச்சுக்கிறீங்க. இப்போ கை இந்த grip மூவ்மெண்ட்காக நம்ம செய்றோம். ஓகே, சோ சென்டர்ல பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்டை டு தி கார்னர் ஆஃப் தி ஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமா பிரஸ் பண்ணி கொண்டு போகணும். பக்கத்துல பிடிச்சி பிரஸ் பண்றீங்க. சோ மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் கையை நீட்ட முடியுதோ அவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஐ கேன் ஆல்மோஸ்ட் டச் தி கார்னர் ஆஃப் தி ஸ்டிக். ஓகேங்களா? சோ இங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டை இங்க கொண்டு வரணும். ஆனா கை இந்த ஸ்டிக் கீழே விழக்கூடாது. ஓகேங்களா? சென்டர்ல இருந்து திருப்பியும் லெஃப்ட் ஹேண்ட் டு தி ரைட் கார்னர். then left hand to the center, right hand to the center, left hand to the left corner, right hand to the left corner, right hand to the center, left hand to the center. so இது ஒரு கவுண்ட். அந்த மாதிரி நம்ம 5 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து ரொட்டேஷன் மூவ்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இதுல ரிஸ்ட்கான ஒரு ஸ்பெஷல் மூவ்மெண்ட் நம்ம பார்க்கறோம். விரல்களை வச்சு இப்படி நம்ம clockwise directionல ரொட்டேட் பண்றோம். fine, then anti-clockwise. ஓகே, சோ இப்போ ஒரு கையில பண்ணணும். இப்போ இதே வந்து ரெண்டு கை ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்லயும் அதே மாதிரியான ரொட்டேஷன் கொடுத்து நம்ம பண்றோம். ஓகே, அவுட்டர் ரொட்டேஷன் செய்றோம். அதுக்கு அப்புறமா இன்னர் ரொட்டேஷன். ஓகே, தென் என்ன செய்றீங்க, இப்போ ஒரு கையில சுத்திட்டு இன்னொரு கை சப்போர்ட் பண்ணி யூஸ் பண்றீங்க. இப்போ இந்த சைடுல யூஸ் பண்ணி இந்த கையில சப்போர்ட் பண்ணு. சோ ரிஸ்ட்க்கு நல்ல ஒரு twisting மூவ்மெண்ட் கிடைக்குது. பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்குது. சோ ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்றோம். ஓகே, தென் லாஸ்ட் ஸ்ட்ரெச். சோ முன்னாடி நிக்க வச்சிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டிக்கை சப்போர்ட் பண்ணி நல்ல பாடி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி தலையை நல்லா உள்ள விட்டு டீப் ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்க. தென் ஒரு ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் பாடிக்கு கொடுக்கணும். so that it stretches your spine nicely, it stretches your shoulders. then in the movement in the position la irundhe another exercise heels up and down, leg kana or movement step up மாதிரி பண்றோம். so அதை நம்ம எடுக்கணும், ரொம்ப நல்லது. நம்மளுடைய முதுகுடைய சைடு பகுதியையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. relax. thank you.